அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 14/8/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிலவ வருடம், ஆடி மாதம் 29ஆம் நாள். சூரியோதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று பிற்பகல் 12:23 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:09 வரை சித்திரை, பின்பு சுவாதி. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன், கன்னியில் சுக்கிரன், துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து கொண்ட ராசிக்கு நல்ல நன்மைகளை தருகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்று சூரிய பகவான் அமர்ந்துள்ளார். இது ஒரு நல்ல கிரக அமைப்பாகும். மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதன் 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது கன்னிராசிக்கு நல்ல நன்மைகளை தரும். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினம் உங்களது நீண்ட நாட்களாக நடைபெறாமல் தடைபட்டிருந்த காரியங்களை நீங்கள் இன்று மீண்டும் முயற்சி செய்து அதை திறம்பட வெற்றிகரமாக முடிக்கும் யோகம் அமைந்துள்ளதால் உங்களது பழைய தேங்கி கடந்த செயல்பாடுகளை இன்று மீண்டும் நீங்கள் செயல்படுத்துவது நல்ல நன்மையை தரும். இதனால் உங்களது மன மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும். உங்கள் பழைய முயற்சிகளின் காரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் தேங்கி கிடந்த காரியங்களை இன்று சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் தன்னம்பிக்கை அதிகரித்து சுறுசுறுப்பாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாகும். உங்களது ஆரோக்கியத்தில் இன்று சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு பல முதலீடு வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு சாத்தியமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து செயல்படுவது இன்று உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே வாக்குறுதிகளை கொடுக்கும் முன்பாக நீங்கள் இன்று ஆராய்ந்து முதலீடு செய்வதற்கான வாக்குறுதிகளை கொடுங்கள். இன்றைய தினம் உங்களது வீட்டினை மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் என்று உங்களுக்கு தோன்றும். இன்று உங்களுக்கு வீட்டினை சீரமைக்கக்கூடிய, வீட்டின் தோற்றத்தை மாற்றக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி அதற்கான பணிகளை இன்று நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீண்ட காலமாக சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையப்பெறும். எனவே இன்று உங்களது பழைய தகராறுகள் ஏதேனும் இருந்தால் இன்று தீர்த்து வையுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் கிடைக்கும். நாளை என்பது நீங்கள் எப்பொழுதும் ஒத்திப்பட வேண்டாம். இன்றைய தினமே எல்லா வேலைகளையும் முடித்து விடுவது, உங்களது நேரத்தின் மதிப்பை நீங்கள் இன்று உணர்ந்து கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இருக்கும். எனவே நீங்கள் இன்று காரியங்களை தள்ளி போட வேண்டாம். இன்றைய முயற்சி செய்து முடியுங்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒற்றுமை மற்றும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்வு அமைய பெற்று வாழ்வுகள் அமைதியுடன் குடும்பம் இன்று சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் உள்ளது என்பதால் உங்களது காரியங்களை முறையாக வகைப்படுத்தி ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சிறந்த திட்டத்தை தீட்டி உங்களது காரியங்களை செயல்படுத்தினால் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற்று நீங்கள் நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடி வந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக உங்களது திருமண முயற்சிகளை தடைபடாமல் அனைத்தையும் சிறப்பாக செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல மனதிற்கு பிடித்த வரன் அனுகூலமாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் சில அரசியல்வாதிகள் மூலமாக, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இன்று திட்டமிடுவது மிகவும் நல்ல பலனை தரும் என்பதால் இந்த நாளை நீங்கள் அதற்காக பயன்படுத்தலாம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உங்களது நேரத்தை செலவிட சற்று தாமதமாகுவதால், உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாததால் உங்களுக்கு வாழ்க்கை துணை சற்று
கவலைப்படக்கூடும் என்பதால் நீங்கள் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிலைமையை புரிந்து கொள்ள ஏதுவாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுகமாக சில பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அவை தீரக்கூடிய வாய்ப்புகளும் இன்று சிறப்பாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்து உங்களது மனதையும் பழையையும் நிரப்பக்கூடிய நாளாக அமையும். எனவே இன்று உங்களுக்கு பண வருமானம் மிகவும் திருப்திகரமானதாகவே அமையும். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கை துணையுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இன்று அவரோடு சற்று நேரம் செலவிட நேரம் பத்தாமல் போனாலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குவதால் உங்களது ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து பேசுவது மிகுந்த சிறப்பை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுகமாக உங்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக அமையும். உங்களுக்கு இன்று மன நிம்மதி அதனால் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே உங்களது பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் இன்று அனைத்து வேலைகளையும் நீங்கள் இன்று உங்களது வழக்கமான வேலைகளை திறம்பட செய்ய முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் தீர்வதால் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்பெறும். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசி அவர்களை கலந்தாலோசித்து உங்களது காரியங்களை நடத்துவதன் மூலமாக சிறந்த வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் நிலையையும் நீங்கள் அடைய முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.